அனைவருக்கும் வணக்கம். குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1,13,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறும் நிலையில் இந்த திட்டத்தில் பல்வேறு காரணங்களால் விடுபட்ட 1,48,000 மகளிருக்கு ஜூலை 15 முதல் 1000 ரூபாய் மகளிர் உரிமைக்கான தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதை உறுதி செய்ய நாளை 1 ரூபாய் அனுப்பி சோதனை செய்யப்படவும் உள்ளது. தற்போது புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இதில் இனி இணையலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களின் மனைவிகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் முன்பு இவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்தது. கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் விண்ணப்பிக்கலாம் எனவும் வேறு சில காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் எனவும் அதன்படி மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் செய்ய இன்னும் 30 நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது எனவும் சிறப்பு ஏற்பாடாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் உள்ளன எனவும் மக்கள் எளிதாக இணையும் வகையில் சிறப்பு கேம்ப் மற்றும் இ-சேவை முகாம்களை அமைக்க முடிவு செய்தும் உள்ளனர். கூடுதலாக இ-சேவை மையங்களை அமைக்க முடிவு செய்தும் உள்ளனர். இன்ப அதிர்ச்சி என்னவென்றால் இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நல்ல செய்தி ஒன்றும் சென்றுள்ளது. அதாவது 1,80,000 பேர் மேல்முறையீடு மற்றும் புது விண்ணப்பம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதில் 90% பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்படவும் வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தகவலும் தெரிவிக்கின்றன.